Hi guys, sorry for late video. நான் உங்கள் மிஸ்டர் தமிழ் பேசுகிறேன். வாங்க இன்றைக்கி நம்ம பார்ட் 6 ஆரம்பிச்சிருவோம். ஒரு வாரமாக உடம்பு சரியில்லை கைஸ், அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போயும் உடம்பு சரியில்லாமல் தான் இருக்குது, இருந்தாலும் விளாட்ற அளவுக்கு சரியாக இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை கைஸ். நம்ம இந்த ஸ்டோரியில் ஓட்டியும் என்ன யாரையும் காணும் நான் வந்துட்டானுங்க. கிறிஸ்டல் கிளவுஸா, எந்த ஏலியன் கரெக்டாக இருக்கும்? ரவா சைஸுக்கே ஒரு ஏலியன் எடுத்துகிட்டு வரேன். ஐயோ அட அடவுடா, என்ன இந்த அடி அடிக்கிறானுங்க? இந்த ஏலியன் சரியில்லை, நம்மளுக்கு இதே ஆகுது. ரைட் அவ்வளோதான். தேலி கொஞ்சம் டஃப்பாக இருக்குதுப்பா. ஐயோ அடிக்கிறானே இருடா சத்த நேரம். டேய் இருடா, அப்பா என்ன அடிக்கிறான் பையன். அடியில் காய் விட்டான். இதை வச்சு அடிச்சு போப்போம். இது வேலைக்கு ஆகலை. ஸோ கீழே விழுந்துட்டனே. ஓகே ஓகே ஒன்று பிடிச்சாச்சு. நம்ம அந்த ஏலியனை விட்டு தள்ளிடுவோம். ஐயோ அவர் தீண்டு போனது கவனிக்கவே இல்லை கை. வாழ்ந்துருவானுங்க. ஆகா உள்ள சொல்லுவாங்க, நம்மளுக்கு அந்த டைமண்ட் கெட்டு கிடச்சிருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் இந்த மாதிரி இருக்காது கைஸ், அது மனுஷன் மாதிரியே இருக்கும். மனுஷன் மாதிரின்னு சொல்லலாம், ரோபோட் மாதிரின்னு சொல்லலாம். ஆனால் கிட்ட ரோபோட் மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ வந்து போனாலும் வருது. சொல்கிறா இந்த எத்தனை வாட்டி இதே இல்லை மாதிரி இருக்கிறேன். ஒருவேளை காம்போ யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குமா? ஐயோ அடிக்கிறான். ஐயா ஓடு. இதில் மயக்க மருந்து வருங்க, அந்த அடியிலேருந்து விதையாவே இருந்ததில்ல அதில். இது நல்லா இருக்கே. எக்ஸ் முக்கோணம். இது நல்லா இருக்கு. எங்கே செல்லும் இந்த பாதை, யாரோ அடங்கையால். ஏய் ஓடிடுவா. இந்த லெவல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன ஏலியன் இருக்குது இதில்? எக்ஸலரேட்டாக மாதிரி போகுமா? நான் சரி ஏய் என்ன எங்கடா தள்ளிட்டு போகிறேன்? டேய் நல்ல வேலை, இது நல்லா இருக்குது. போகிறப்போ இப்போ பாருங்க என்ன நடக்குதுன்னு. எக்ஸலேட்டருக்கு பவர் அப் பண்ணிடுவோமா? என்ன போட்டிருந்தது? முக்கோணம். சரி பார்க்குறேன். வாவ்
நல்லா இருக்குது கைஸ். இனிமேல் இந்த பவர் தான் யூஸ் பண்ண போகிறோம். எங்கேப்பா அது பவர் போச்சு. சூப்பர், நல்லா இருக்குது. இனிமேல் எக்ஸலரேட்டர் தான் நம்ம எடுத்து ஆட போகிறோம். என்ன அடி அடிக்கிறானுங்க கைஸ், அடிக்கிறானுங்களா? போடா போடா போடா. எப்படி காண போயிட்டோமா? எனக்கு வழியை விடு, நான் ஓடிடுறேன். ஐயோ, ஏன் செத்த நேரம் வா. ஆனால் போயிட்டு வந்துட்டு இதை மட்டும் அடிக்கணும். இனிமேல் நம்ம எக்ஸலரேட்டர்ஸே ஆடுவோம். இதான் கொஞ்சம் நல்லா இருக்குது. நான் ஏன் இதை சூஸ் பண்ணேன்னா இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அடிக்கும். ஃபாஸ்ட்டாக அடிக்குது. ஆனால் எனக்கு தான் எந்த ஏலியன் வச்சு விளையாட தெரியல போல. ஏய் இதெல்லாம் எங்கேருந்து வருது? என்ன சாவலை பார்த்தீங்களா? யார் அடிக்கும்? இதெல்லாம் உடையுமா? இது யாராது? ரைட்டு, நெருப்பு எல்லாத்தையும் உரிய வேண்டியதான். என்னது உரிய பற்றிக்கிட்டு எரியுது? திரும்ப எரியாத. கஷ்டப்பட்டு 100 ரூபாய்க்கு. என்னங்களா நடக்குது இங்கே? இப்போ தான் கொய்யால இப்போ தான் இங்கேருந்து வந்தேன். ஆகப்பட்டது என்னவென்றால் நான் அப்படி போகலாம். இருந்தாலும் இந்த உழுவுற கல்லுங்களில் ஏதாவது இருக்கும். அடைச்சே கருமம். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் போகிறேன். என்னப்பா அது? மூடிக்கிட்டு ஓரமாகவே போயிருக்கலாமோ? சரி, கடைசி ட்ரை கேஸ். இதில் கீழே விழுந்தா அவ்வளோதான். நம்மளும் மூடிக்கிட்டு ஓரமாக போயிடணும். எப்படியும் விழுந்துருவேன், அதனால் இன்னொரு ட்ரை வச்சுக்கலாம். நில்றா. சரியா போச்சு போங்க. அங்கே ஒன்றுமே இல்லாத காரணத்தினால் இந்த கல்லெல்லாம் ஒழுகவே இல்லை. இதுக்கு தானே போய் அங்கே போய் வேண்டாவது வேலை பார்த்துட்டு இருந்தேன். எங்கே வந்திருந்தோமா? அடைச்சி என்னப்பா அது நமக்கு வந்த சோதனை. நீ வேறு புயலாகுதில் போயிடுறேன். வந்துட்டல. இந்த பக்கம் ஏதாவது இருக்குதா இல்லையானே தெரியலையே. சரி விடுங்க, அது நம்மளுக்கு தேவையில்லாது. இது இருந்தால் என்ன இல்லாட்டின்னு எங்கள் எக்ஸலரேட் ஏன் சிந்து. ஒன்று சேர்ந்துட்டாங்க. சரி கடைசி. ஐயோ, பவர் போச்சே. 3 வாட்டி தான் யூஸ் பண்ண வேண்டியது வச்சுக்கிட்டு. ஐயோ தாவடிச்சிட்டானுங்க. போச்சா, மறுபடியும் மோளம் தடிக்கணுமா? சரி, ஹீட் பாஸ் வச்சு போச்சு போகணும். அடிச்சதில்லை, சந்தோஷம். ஐயோ, ஒரே அடியில் வழி விட்றா குறைஞ்சி போங்களே. வழி விட்றா. வழி விட்றா. இதில் போட்டு அடிக்காதே. அப்பாடா வந்துட்டேன்.
நீ மறுபடியும் வா ஐயால ஏன் பண்ணியாக ஆக மாட்டேங்கிறேன் சீக்கிரம் சீக்கிரம் நம்ம இப்படி சூறாவளியே சுற்றும் போது அவன் அடித்தாலும் நம்மளுக்கு அடி விழுதுப்பா இதெல்லாம் போங்காட்டம்ல ஆனால் அவன் அடிக்கிறதுனா மட்டும் கஷ்டமாக இருக்குது ஏய் பண்ணலாம் ஆட ஐயாளுவா ஏய் சரி இந்த பக்கம் ஏதோ ஒரு வழி இருக்குது அது போகிறதுக்கு முன்னாடி இதில் போய் பார்த்துருவோம் என்ன இருக்குன்னு சரி இது இல்லை இது என்ன இருக்குது அதான் வழி அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வழி எங்கே போகுதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வழியை பார்க்கறதுக்கு முன்னாடி அதை கொய்யாலாம் ஐயோ போக முடியலையே அச்சோ போக முடியலையே தவறான வழியில் வந்துட்டு நீ கீழே விழுந்து பார்ப்போம் எங்கேருந்து வரேன் போச்சு போங்க கேஸ் அந்த இடத்துல என்னமோ இருந்துருக்க மாட்டேங்குது நான் தான் இருக்கேன் ஏய் அது சரி அப்புறம் கரெக்டாக குழியில் விழுவுற இங்கே போகணும் இங்கேருந்து இங்கே போயிட வேண்டியதான் ஸ்ட்ரைட்டாக இதெல்லாம் அந்த ஒருத்தன் வந்து எட்டி பார்த்தாலும் அவன் பார்த்த வேலையாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் மற்ற பேர் வழி ஏய் இது ஒரு கூடு இருக்குதா இந்த கூடை கவனிக்கல இல்லைன்னா அந்த கூட்டை பசிக்கிறது ஃபஸ்ட்டு ஐயோ ஒரு ஃபோனு வந்துச்சு அதுக்குள்ளே இந்த இருக்கிறானு ஏய் ஓ அவ்வளோ 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 முடிச்சு போ இதே உடச்சிட்டானா பாவிப்பேன் எல்லாம் பாலத்தெல்லாம் 16 துண்டாக்கிட்டான் ஐயோ சரி போச்சு 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 சரி என்னங்கடா எப்படி இருக்குது இரு கீழே குதிடா இப்போ இங்கேருந்து எங்கே போகணும் இப்படி ஒரு ஆட்டம் ஆடி போகும் ஆடாதை ஆட்டமெல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ள போன கதை உனக்கு தெரியுமா அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த கேமை எப்படி ஏற்றுறதுன்னு கேட்டிருந்தாரு அதுக்கு ஒரு வீடியோ எடுத்து அப்லோடு பண்ணா ஐயோ வழி எங்கிட்ட தான் இருக்குது அதுக்கு ஒரு வீடியோ எடுத்து அப்லோடு பண்ணோம்னா அது என்னடானா இது ஸ்ட்ரைக் வந்துருக்கு மனசே கேட்கல ஸ்ட்ரைக் உள்ளதுலேருந்து 90 நாளில் ஸ்ட்ரைக் போயிடும்னு சொல்லியிருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரில நானே சேனலை இப்போ தான் ஓப்பன் பண்ணி ஒன்றும் தெரியாமல் வீடியோ போட்டுட்ருக்கிறேன் இவங்க நமக்கு ஸ்ட்ரைக் கொடுக்குறானுங்க கொஞ்சமாக அறிவு இருக்குது அந்த யூடியூப் காரணங்க இது நல்லாயிருக்கு இந்த ப்ளூ கலர் பிடிச்சிருக்காலும் நம்மளுக்கு ஹெல்த்தே குறையாது ஐயோ இங்கே வச்சுருக்கோம் ஓடுறான் இந்த கூடு எங்கே இருக்குது எப்போ நேரம் ஃபஸ்ட்டு ஏழி நம்ம ஆகிக்கும் இல்லைன்னா இங்கேயே அடிச்சு சாவச்சு போகணுங்க நம்மளால இந்த கூடு எங்கே இருக்குன்னு தொலைவிங்க கண்டுபிடிங்க அதுவாக தான் வந்துங்களா நெட்வொர்க் ஒன்று
ஓ நீ என்னை அட்டாக் பண்ண மாட்டியா அடி வைக்கால ஏய் ரைட் ஆ இது கட்டு ஐயோ ஆசிரியர் கட்டானுங்களே இப்படி அடிச்சுட்டு வந்தேன் என்ன வா என்ன இந்த ஏலியன் செட் ஆகாது இது வச்சு என்ன இதோட விஷம் இவ்வளோ இருக்குது ஏய் எறா சத்தனை ஓகே இப்போ என்ன பண்ணுறோம் நம்மக்கிட்ட 2 இருக்குது தள்ளி 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 அடிப்பா டேய் ஓகே இதை எடுத்து போய் இங்கே வைக்கணும் பரவாயில்லையே நல்லா இருக்கு சரி இப்படி சண்டை அவமானப்படுறதெல்லாம் ஏண்டா 4 கன்று வச்சிருக்கிறியே கீழே போய் விழலாமா சொல்லு பாய்ப்பு ஓகே இனிமேல் நம்ம தான் ஷிப் ஆப்ரேட்டர் எங்கடா வெளியே வந்துட்டேன் உள்ளே போடா நல்ல வேலை அவ்வளோதான் முடிச்சாச்சு அடுத்து ஆமாம் 2 கார்டு தான் முடித்தோம் இன்னொரு கார்டு மிஸ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன் சரி விடுங்க இது என்னது ஆயில் என்னங்கடா எவ்வளோ இதை கொண்டு வரீங்க எப்படா வில் கேட்ஸ் வருவேன் ஆயே இங்கே பார்த்தீங்களா இது எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றும் தூக்கி வைக்கணும் ஓ கொன்னா உசோடு தான் இருக்காளா இவன் டாக்டர் ஆனிமோ இவன் தான் அந்த பாலத்தெல்லாம் தூளாக உடச்சி போட்டு வந்தது போயிடலாம் மண்டே என்னமோ அவன் பாட்டில் பேசுகிறான் நம்ம வழக்கம் போல் இதை எடுத்துக்கோம் ஒடியாந்துடாத உன்னை நம்பி தான் இருக்கிறேன் பக்கத்தில் வராதடா பாய் பயமாக இருக்குது அட குரங்கு பயலே அல்லே 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 நம்ம போய் நிற்கணும் மாட்டேங்குதுப்பா நான் தான் தப்பாக சொல்லிட்டேன் ஆகிட்டேன் கொய்யாளா யாருக்கிட்ட விழுந்தானா ஓ ஏய் ஐயோ பெண்ணா மாறுது இப்போ நான் இதில் போயிடா பெண்ணா மாறுது முக்கோணம் சரி இதெல்லாம் மறந்துட்டு படத்தை வேடிக்கை பார்த்துட்ருக்கிறேன் இவங்க கூட சேர்ந்தாலே இவங்க தானப்பா அவ்வளோதான் கொடுத்துட்டாங்க நம்ம தோழியை ஒரு கல்லை போட்டு கொள்ளுவோம் வாடா கொண்டா அவ்வளோதான் மாறிட்டு இல்லை ஐயோ அடிக்கலாம் அடிக்காத அடிமை பையனை ஏய் நம்ம ஒரு பக்கம் போட்டா அது ஒரு போய் இவ்வளோ மொக்கையாக கள்ள தூக்கி போட்டு நான் பார்த்ததில்லப்பா எக்ஸ்ட்ரா மாதிரியும் இதான் சற்று வேகமாக இருக்கும் ஐயோ இந்த குரங்கு போய் மேலே போகணும்னு பார்த்தா கீழே இருந்துக்கிட்டான் மேலே போயிட்டேன்ல
சேர்றா சேர்றா மாட்டுக்கா மாட்டோட ஐயால இப்போ என்ன ஆயில் பேரில் எடுத்து வேண்டாம் அடிச்சாமா ஐயால ஐயோ ஐயோ மூன்றா பிரச்சனை ஓ ரெண்டு கையா 4 கையில் பார்க்குறேன் ஐயோ ஏய் கைக்குள்ளே ஊர்ந்து வந்துட்டேன் உள்ளே ஐயோ ஐயோ இல்லை ஒரட்டி வாங்க செட்டு ஏய் இவனுக்கு என்ன திரும்ப யூடியூப்பில் ஆயிடுச்சு எப்போ தானே அடிச்சேன் ஏய் புல்கள்டா ஸோ இது வேறு ஆனால் அவனும் இதில் ஏறிக்கிறான்பா மாட்டினியாடா மல்லு ஏதாவது கேளு டக்குனு கேளு பாக்ஸா ஓ யாரு போனோம் வாடா இன்னைக்கு புரிஞ்சிடுறேன் ஒட்டியாடே ஐயோ தூக்கி கடலுக்கு போட்டான் அவனை சாப்பிட்டுருந்தா கூட புண்ணியமாக போயிருக்கு ஆனால் போங்க ஐயோ சரி நம்ம சட்டுப்புட்டுன்னு லெவலை முடிக்க பார்ப்போம் சீக்கிரம் இதெல்லாம் யார் கேட்டா ஓடு கண்டினியூ வாங்க இப்போ யார் எக்ஸ்பிளரேட் எடுப்போம் இதான் வேகம் எங்கடா காணும் இது எங்கடா போகணும் நான் வா நீலா கம்முப்பா கூடலாம் இல்லையா உங்களுக்கு நான் சோலோ கூட்டங்களா முடிச்சுட்டா அடுத்து எங்கே போகணும் ஏய் நீ கூட்டாங்களா நீங்கள் எங்கே எதிராக போய்க்கிறீங்க இது கரெக்டாக இருக்குமா நானும் வாசல் வச்சு தான் இருக்கிறேன் எனக்கு போக மாட்டேங்குது ஒருவேளை இதுக்கெல்லாம் அந்த ஏரியா கரெக்டாக இருக்குமோ நான் பார்த்துருவோம் ஆனால் கொஞ்சம் யாரை அடிக்காதுங்க ஒவ்வொரு அடிக்க ஒவ்வொரு ஏலியும் காலியாக இருக்குது பார்த்தீங்களா 2 ஏலியும் காலிக்கு ஒரு ஏலியும் ஒன்று இந்த ஏலியே கொஞ்சம் பவர்ஃபுல்லான டேமேஜ் இருக்குது அதனால் நம்ம இதை வச்சு ஆடுவோம் ஐயோ இவனா அதிகமாக பழகுது ஐயோ அடிக்கிறான் டேய் விட்டுருக்கடா உள்ளே பூச்சிடானா என்ன அடிச்சு உங்களுக்கு ஒரு புண்ணியமும் இல்லடா டேய் அட்டே ஆனால் பொரியல குழந்தை ஒன்று போட்டு குறைக்கிறது குறைக்காம வர மாட்டேன் அவ்வளோதான் ஒன்று காலி பண்ணியாச்சு ஓ இது வந்து நம்மளுக்கு இந்த லெவலு எனிமி வர நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கணும் குறிப்பிட்ட நிமிஷத்துக்கு அடிச்சு முடிக்கணும் அதான் இந்த லெவலோட இது மகிமை ஓகே நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துடுச்சு ஐயோ அவசரமே இருறா
டேய் 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 ஐயோ ஐயோ கொண்டு விட்டானுங்க மறுபடியும் முதல்ல இருந்து போச்சு கைஸ் கையா போச்சு போகுது இப்போ முதல்ல இருந்து ஒவ்வொருத்தனை ஆரம்பிக்கணுமா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க சரி விடுங்க நம்ம ஏறாங்கில் பாஸ் பண்ணிடுவோம் இன்னைக்கு அடிக்கிற அடியில் ஏறாங்களாம் பார்க்கலாம் இது ஃபஸ்ட்டு இதில் ஒருத்தனை வருவான்னு நினைக்கிறேன் இவன் தான் இந்த நாய் பண்ணுறது தான் எல்லா வேலையும் அந்த நாய் மட்டும் இருந்தால் பரவாயில்ல ஏய் 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 வலி மயிறு எறாவே எல்லா ஏலியனும் சுற்றி வளைச்சிக்கிச்சு கேஸ் எல்லாம் சாவடிக்கிறானுங்க சீக்கிரம் வாடா ஏய் இன்னைக்கு நம்ம இதில் ஏறாங்கி எடுக்கிறோம் இதில் எல்லா ஏலியனும் வருங்க எல்லா ஏலியனும்னா ஏய் கம்மக்கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டான் பாய்ப்பை என்னை பார்த்தா என்ன மாதிரி தெரியுது அவனுக்குலாம் ஃபஸ்ட்டு இந்த புள்ள பூச்சிங்களை அடித்து சாவடிக்கணும் எனக்கு அந்த பெரிய ஏலியன் கூட பிரச்சனை இல்லை இதுங்க தான் வந்து என்னை அடைச்சிக்குதுங்க திரும்ப நார்மல் பண்ண மாறிட்டேனா ஓடவே விட மாட்டேங்குது இந்த பாருங்க சுற்றி சுற்றி எவ்வளோ இருக்கு பண்ணிங்க தாண்டா கூட்டமாக வரும் திங்க போச்சிங்களா தாண்டா வரும் ஐயோ இது வேறையா என்ன பவர் இதுக்கு பாக்ஸ் ஓ எவ்வளோ ஒரு முக்கியமான பவர் கொடுத்துருக்காங்க நிறைய அடியில் காலி பண்ணிட்டு வரல இந்த மட்டும்தானா இல்லை வேறு யாரும் இருக்கீங்களா அந்த புள்ள பூச்சிங்களை தான் ஃபஸ்ட் அடிக்கணும் நம்ம ஏய் ஏய் எறா சத்தனை வாங்கலாம் ஐயோ ஓடுறா ஏய் ஏய் யாருக்கிட்ட இது நீ காலிடா ஏய் இந்த நாய்க்குட்டிங்களை ஃபஸ்ட்டு ஓடிக்கணும் இது எங்கேயோ ஓரமாக தள்ளிட்டு போகுது டேய் விடுங்கடா என்ன எனக்கு சார்ஜெலாம் ஃபுல்லாக இருக்குது ஐயா இவனுக்கு வேறு அடிக்கிறானுங்க டேய் அப்பாடா இருங்கடா என்னடா ஐயா அடிச்சது வாடா நான் அவனை குழந்துடுறேன் வா யாரா அடிக்கிறீங்க வா நீ முட்டில் அடுத்து யாரா யாராவது எல்லாத்தையும் பறக்க விடுறேன்டா ஒன்று காலி ஆகிருக்கா 2 காலி ஆயிடுச்சா எனக்கு எல்லாம் நண்டு சண்டையை பறக்க விட்டு அந்த டைமண்டை கடைசியாக பார்த்துக்கிறேன் மாட்டியா கம்பா கட்ட மண்டையா ஐயோ ஓடுறா 3 பேர்ன்றா 10 பேர் வாங்கடா 10 டைமண்ட் கிட்ட இருந்தாலும் பதறாமல் இருக்கண்டா வாங்கடா இப்போ வா நீ மட்டும் விட்டு கொண்டு போவீங்க டேய் ஐயோ வச்சுக்கிறானே ஓடு டேய் ஐயா 2 காலி ஆடா நீ தனி ஆள்றா முடிச்சடா அவ்வளோதாங்க வீரை எங்களை முடிச்சிருக்கிறோம் சரி ஓகே கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு தான் சொல்லுவேன் இன்றைக்கி எப்பயாவது அப்லோட் பண்ணாலும் பண்ணிடுவேன் கைஸ்
ஓகே பாய்ஸ், இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்குவோம். அவ்வளோதான், எவனோ ஒரு மனுஷன் அங்கே உட்காந்துருக்கலாம். நான் ஏன் இந்த ஏலியன் இருக்கிறேன்னா, போன தடவை இது கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு, அதனால தான் இந்த ஏலியன். ஆனால் இது என்ன கல்லா? எப்பத்துல இந்த கல்லுலாம் உழுவ ஆரம்பிச்சுன்னு தெரியலையே. ஏய், சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க, அப்படியே முடிச்சுட்டியா? என்ன சைடில் ஏதோ கல்லுக்கெல்லாம் இருக்குது, இது எப்படி எதுவும் மண்ணும் நம்ம இதுக்கே பவர் எடுத்தோம். இது நல்லா இருக்கே. இப்போ உடச்சி எங்கே கீழே போகணும் காமிக்குது. ஓ இதா, என்ன எவ்வளோ அதெல்லாம். ஐயோ டிஃபீட்டு, செத்து போயிட்டேன். அதில் விழக்கூடாதாப்பா, ஆனால் சொல்ல மாட்டேங்கிறானுங்க. நான் என்னமோ ஒன்று கிடக்குதுன்ட்டு மேலே ஏறி போனான், டிஃபீட்டுன்னு காமிக்குது. ஐயா யார் அங்கேயே ஒன்றா அந்த கவை வச்சிருக்குது. நான் ஒரு ஆள் இந்த லட்சணத்தில் எங்கடா செத்து போயிட்டதுக்குள்ள ரைட்லேருந்து வேற குதிச்சிருக்கேன். ஏய் இவன் யாருன்னு தெரியுதா? நம்மளோட ஏதோ ஒரு வீடியோவில் தானே அந்த கண்ணாடி குடுவையை போட்டு உடச்சிட்டு இருந்தான்ல, அவன் தான் கேசுது. ஐயோ ஓ என்னங்களா சாவடிச்சிட்டீங்க? ஆனால் பாவீங்களா, ஃபஸ்ட்டு என்னோடய பேரை எழுதிருப்பாங்க. இது ரைட்டு கடிக்கு விழுந்து. வா 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 சீக்கிரம் வா சீக்கிரம் வா சீக்கிரம் வா சீக்கிரம் வா, உனக்காக தான் காத்திருக்கிறேன். யாரும் செத்துருக்கணும், ஏன் தவ மாட்டேங்கிறேன். அதான் ஐயோ ஓடுறான் எவ்வளோ அழகாக அடிச்சானுங்க திரும்ப போன வாட்டி. நீங்கள் எந்த ஏலியனுக்கு, அதாவது எந்த ஏலியனுக்கு வீக்னஸ்ன்னு தெரியலையே. டேய் 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 உண்மையான பெல்ட்லேயே இவ்வளோ பேர் வரமாட்டானுங்களா? ஏன்டா உசுர் வாங்குறீங்க? ஓகே கையணி ஆக்கிட்டு ஏய் ஏய் பிடிக்காதீங்களா? ஆனால் இது பார்க்கவும் அந்த ஏலியன் படிக்கிற மாதிரியே தான் இருக்குது. ஏய் ஒரு வாடு புள்ள பூச்சிமா வந்துட்டு என்ன ஆடி அடிக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த சின்ன பொருசுங்களெல்லாம் முக்கியம், இந்த பெரிய தறி தண்டாக எனக்கு பார்த்துக்குவோம். அடிச்சா பார்த்தீங்களா ஒரே அடியில். யாருக்கிட்ட என்னால் தொட முடியுமா? பெண்ணா மாறுற வரைக்கும் தான் நார்மல், மாறிட்டேன்னா ஒரு அடி கூட வாங்கக்கூடாது, நாங்களும் செத்து போயிடும். பார்த்தீங்களா அவ்வளோதான் ஓகேட்டாச்சு. போக முடியல, நீ தான்டா அம்புக்குரிய காமிச்சு. ஏய் ஏய் இல்லை ஓகே. ஏய் ஐயோ ஓ கரெக்டாக தான் வந்திருக்கேன், சரிப்பா.
நான் எங்கேயோ புதக்குழியில் விழுந்துட்டேன்னு நினச்சேன். சரி ஓகே, வேறு வழியே இல்லை, இதுலேயே போவோம். இதில் போய் இங்கே நிற்கணும். அட போய் ஆளை இதில் எங்கே நிற்கணும்? ஐயோ சரி, என்னப்பா இது? அட சரி கருமம், கரெக்டாக மாறலான்னு நினச்சேன். அது மேலே தானே சொல்கிறேன். என்னடா அது பெண்ணுக்கு வந்துட்டு தானே. இது ஆகாது. இது ஆகும். அட பக்கத்தில் போய் கூட அடிக்கலாம்னு நினைச்சேண்ணா. வந்துடாதடா, இது கேட்டு ஓரமாக தான் போகணுன்றான். முடிச்சுட்டாச்சு. சரி சரி, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். இதே எப்படி ஓப்பன் பண்ணுவேன் நான்? மேலே ஏறணுமா? சொல்ல வேண்டியது. அவ்வளோதான். இங்கே போய் இப்படி நின்னோம்னா, நின்றுட்டு இங்கேருந்து இங்கே வந்து கீழே ஒரு அடி, அடுத்து இங்கேருந்து இங்கே போய் கேடு அட போய் ஆளுங்க. இதில் வந்து இதில் ஒரு தடவை நின்று இங்கேருந்து இங்கே போய் இங்கேருந்து இங்கே போயிட்டு ஒரு அடி, அவ்வளோ டோர் ஓப்பன். கீழே குதிக்கலாமா? குதிக்கலாம். பவர் பிரச்சனை நம்ம ஒன்று ஜெயின் அடிச்சு போகிறா. இந்த பவர் வரைக்கும் நான் நெருப்பு குழம்புலையே நடக்குண்டா. நான் நேற்று பறக்கப்பேன் ஆச்சா. எக்கடா அதுக்கு எப்பிட்டாடு பார்த்தா இன்னும் வாரா. அவ்வளோதான் சரியாளுங்க. எல்லாம் ஒன்று இருக்கு. ஓகே பரவாயில்ல, பவர்ஃபுல்லாகவே இருக்கு. போக முடியல.
டேய் ஓகே என்னடா இந்த அடிக்கிறீங்க ஓடுறான் அடிக்க செத்து போயிடுவாடா ஓடுறான் இவங்க வேறு பாதையை மறைச்சி போடுறானுங்க ஃபஸ்ட்டு நம்ம ரவுண்ட் அடிக்கிறது லிமிட் என்னென்னு பார்த்துக்கணும் நம்மளோட ஐயாங்க முக்கோணம் ஓ யார் ஒளிவா ஐயோ செத்து போயிட்டேனே அடைச்சி கிளாஸ் எடுத்துகிட்டு போவோம் நானே வேறு எதாவது எடுத்துக்கலாமா சீக்கிரமா மாறியே தொலை மாட்டேன் ஒருவேளை நீங்கள் வராமல் இருக்க அந்த புள்ளி எடுத்துன்னு இருக்கீங்க இருக்காது நம்மளால் மட்டும் ஏற முடியல சரி ஏற முடியுது பாரா இங்கே ஒரு ஹிண்ட் வச்சுருக்கானுங்க ஐயோ இதான் வழி போல் நான் காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது இந்த கேமை டக்குன்னு முடிச்சிட்டேன் எப்போ நான் இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சேன்னு பார்த்தா இன்னொரு சேவ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த சேவிங்லேருந்து நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சேன் இதெல்லாம் ஒரு பொழப்பானு கேட்பீங்க பட் நான் என்ன பண்ணுறது அப்போ நம்மளுக்கு அந்தளவுக்கு தெரியாது இந்த லெவல்லாம் நான் விளாடவே இல்லை சொல்ல போனோம் ஆனால் ஒரு சில லெவல் விளாண்டுருக்குறேன் முன்ன விளாண்டே அது வரைக்கும் விளாண்டுருக்கேன் எதுலனா அந்த ஷிப்பில் நம்ம ஃபைட் பண்ணோம்ல அதுலேருந்து தான் நான் விளாட்ல மற்றபடி அதுக்கு முன்னாடி வரைக்கும் விளாண்டுருக்குறேன் என்னங்க அது பேசிகிட்டு வந்து அடிக்கிறீங்க ரெண்டு நல்ல வேலை நான் கரையை சுற்றில் சுற்றி போகிறதுக்கா இவ்வளோ புல்லுக்கு இல்லை இது அந்த எக்ஸ்பிளைன் கூட நல்லா தான் அடிக்க முடியும் அடுத்து வேறு எடுத்துக்கோ
மாறிக்கிட்டு அதான் க்ளோஸில் மாறும் ஓகேடா. இன்னைக்கு இதெல்லாம் வருவீங்க நீ யாரு ஓகே இது முடிச்சாச்சு. சி கிளாஸ் இருக்கிறதுலே ரொம்ப மட்டமான கிளாஸ் முடிச்சிருக்கனே. சரி விடுங்க பார்த்துக்கலாம். அதில் என்ன இருக்குது? கேவ் கான்வரன் போடு 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 ஐயா அடுத்து என்ன? எக்ஸலரேட்டர் பரவாயில்லப்பா, நல்லா படிக்குது. இவ்வளோ நாள் எதுக்கு இது எடுக்க என்னன்னு தெரியல. எக்ஸலரேட்டர் இல்லை இது என்னது? ஏன்னா இது கொஞ்சம் சுற்றி சுற்றி இருக்குது. சரிங்களா, டக்குன்னு முடிச்சிட்டேனா அவ்வளோதான். இதுமாரி எக்ஸ்ரேட்டும் அந்த இலையும் தான் கம்பைன். ஆமாம் என்ன இதில் ஜொன்ன இடத்துல வந்து அதில் எப்போ வருங்க தெரில. ஓகே ஒருவேளை நம்ம வில்காட்ஸ் அடிக்கப்பட்டு கொஞ்சம் முன்னாடி தான் கொண்டு வருவான்னு நினைக்கிறேன். ஓகே வேறு என்ன பண்ணணும்? தைவன் அடிக்கணுமா? எனக்கு இருக்கிறது ஏதாவது சொல்கிறானா? ஒரு சுற்று கொய்யால உனக்குலாம் நானே போயிடணும். பவர்ஃபுல் யாகவலி யாராவது புதுசு புதுசாக வரானுங்க. ஆனால் பாவி என்னடா குரூப் பண்ணுறோம்.
ஸோ குட்டி குட்டியாக வருது இந்த எல்லோ பாயிண்ட்ஸ்லாம். ஏய்ரா வழி இல்லை. இந்த தடவை மஞ்சள் கலர் ஃபுல்லானால் இது ஏழுன்னு தான் அப்டேட் பண்ணணும். பிரச்சனை ரைட். எப்படி கீழே இருக்கும் ரைட்டாச்சும் எனக்கு கீழே இறக்க முடியாது பொழுது. அவனா இறங்கியிருந்தா வேணாட்டம். இருந்தா இந்த மாதிரி சுற்றி வச்சுட்டா இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக ஓடுறதுக்கு எக்ஸலரேட் யூஸ் பண்ணி எவ்வளோ. ஐயோ வெயிட் கைஸ். ஏய் ஓகே. இதுக்கு மேலே இப்போ அடிக்கிறது இது. என்னடா அது வித்தியாசமாக இருக்குது. போச்சு போச்சு. ஏய் சுற்றி நினைக்கிறேன். இடத்துல இருந்தது. டீம் வைக்கானுங்களா? தனியாக செத்துவேன் அவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏய் சரியா சீக்கிரம் எந்த காலிக்காம போகலாம்.
ஒட்டிடுறேன். இதுக்கு எக்ஸலரேட்டே கரெக்டாக இருக்கும். ஏன் சொல்லுங்கள். இதுதான் மாறிக்கிட்டேன். ஒட்டிடுவான்டா அடைச்சி தனியாக முடிச்சுவேன். கொஞ்சம் இப்போ திரும்ப 10 நேரம் அடிக்கணுமா? 4 hours அடிச்சு பார்ப்போம். தடிமான மாதிரி வந்துடும். யாருக்கிட்ட இன்னைக்கு நெய்யா நான் பார்க்கலாம். ஐயோ 4 hours சரியில்லை. அடுத்து ஹீட் பிளாஸ்ட். ஹீட் பிளாஸ்டும் சரியில்லை. அடுத்து அடிச்சா போதும். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறாங்க. மாறா வாடா. ஓ ஐயோ ஏன்டா இவ்வளோ டிஃபிகல்ட்லாம் கொடுக்காதீங்கப்பா. கஷ்டமாக இருக்குதுல்ல. ஏய் செம்மப்பா. அவனை வெளியில் தள்ளிட்டாச்சு. திரும்ப எதுவும் வந்துடக்கூடாது. வேண்டிக்கிங்க. நீங்கள் அதை பார்த்தீங்க தானே? கண்டிப்பாக பார்த்துருக்காங்க. ஆனால் செம்ம டஃப்பு. வந்தவொடனே அடிச்சு வெளியில் தள்ளிட்டது கொஞ்சம் நல்லா இருக்குது. இருங்க அதுக்கு முன்னாடி இருந்தால் இங்கே ஒரு சின்ன வேலை. ஏய் முட்டு சந்தில் முட்டியதுக்கு வேலை போச்சு. அருமையான வேலை.
நேரத்துக்கு எதனா உடச்சி போடலாம் போல. ஐயோ ஓகே ஓகே. ஆனால் அந்த இது தூக்கி வச்சுனே அது பொறுமையாக இருக்கு. அப்பா ஓ இதை நம்ம பண்ணியே ஆகணும் மாட்டேங்குதுப்பா. இது உனக்கு அவ்வளோ அடிஷ்டமே இல்லை. செத்துறாதே. இதெல்லாம் எடுத்து முடிச்சா அந்த இதுலேருந்து ஒன்று வர மாட்டேங்குது. நல்ல வேலை ஓடிட்டு இருந்தேன்னா சாவடிச்சிட்டான், செத்துட்டான். சாவடிச்சிட்டான். என்னப்பா அந்த லெவலு இவ்வளோ டஃப்பாக இருக்குது. ஓடி நம்ம எதுலேயே போயிருக்கோமோ. இது நிற்க மாட்டேங்குதுப்பா. ஒன்று நிப்பாட்டியாச்சு. ஓ இது எல்லாத்தையும் நிப்பாட்டணுமா நம்ம? இது வேறு போஸ்ட் போகிறானுங்க நம்மள. ஏன்னா எவன் கண்டுபிடிச்சானே தெரியல. இவனை எப்படியாவது வெளியே தள்ளுவோம். இதெல்லாம் கல்லாட்டம் செம்மையாக டேமேஜ் ஆகுது. இல்லை என்னடா ஆட்டம் எல்லாம் போக மாட்டேன்டா. என்னை எப்படியாவது தொகர்ச்சா போதும். சீரம் கோடாவி ஒன்று காலி.
மணி கால் பண்ணிட்டா வேலை முடிச்சு ஆக மாட்டேங்கிறான். ஓ இதுக்குள்ளே தான் போகணுமா? 2 காலி. இன்னொன்று என்னங்களா இப்படி பண்ணுறீங்க? ஸ்மோஸ் நம்பர் கார்டும் வேணும், இதுவும் வேணும். பட்டாடா எப்படி? ஏய் கார்டு கிடச்சிச்சு. இப்போ இதே எப்படி ஆஃப் பண்ணுறது? இதில் இல்லை. இதுதான். ஓகே ஆயிட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இதே கரெக்டாக இருக்கும். இவனை அழுத்து முடிச்சா வேலை முடிஞ்சு. இவன் வில்கேட்ஸோட கையாள். அப்போ அடுத்து நம்மளுக்கு வில்கேட்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை வில்கேட்ஸோட கையால் இல்லைன்னா என்ன பண்ணுறதுங்க? என்னடா சொல்கிறேன் கையால்? இது ஆகாது. ஏய் ஓகே, இனிமேல் நம்ம சூறாவளியாக பொங்கிற வேண்டியதான். தட்டி வாங்கி தப்பிக்கிறது இல்லை, பெரிய விஷயமா இல்லை. நீங்களாம் எசால்ட்ரா. ஏய் ஓடுறோம் 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 இன்னைக்கு மேலே பறக்கவே விட மாட்டேன்டா. வாடா சோழி முடிச்சு போ. நீங்களாம் ஒரு ஆள் உன்னை அடிக்கிறதுக்காக ஏலியனெல்லாம் மாற போகுது. அப்புறம் செத்து போயிட்டேன்னா பஸ்ஸில் அடிக்கிறீங்க. இதுவும் சி கிளாஸ். ஓகே கேஸ், பிளேயிங் கொஞ்சம் மொக்கையாக போயிட்டுருக்குது. எடுக்குது ரொம்ப ஸ்லோவாக முடிக்கிறேன் எல்லா வேலையும். சரி விடுங்க, இதுலேருந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணிக்குவோம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் மிஸ்டர் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதே தான் பார்த்துட்டு இருக்கிற போகிறோம். இன்னும் இந்த கேமை முடிக்கவே இல்லை கைஸ். வில்கேட்ஸ் வந்துக்கிட்டான். வில்கேட்ஸ் கொய்யா வாடா அன்னைக்கு, வாடா அன்னைக்கு, வாடா. வில்கேட்ஸ் வந்துட்டான். இவனை முடிச்சா கேம் முடிஞ்சிச்சு கைஸ். நினச்சி கூட பார்க்கல. நான் ஏதோ இன்னும் பெருசாக இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் இவனை முடிச்சா போத மாட்டேங்குது. ஆனால் என்னன்னே தெரில, இவன் பேசுறது எதுவுமே கேட்க மாட்டேங்குது. எருமை பை பக்கத்தில் வராதடா, தூர போடா, தூர போடா. ஐயோ
அப்படியே பின்னாடி போ, ரிவேஸ் போ, ரிவேஸ் போ, ரிவேஸ் போ, ரிவேஸ் போ. நீ என்ன கைஸ் நடந்துட்டுருக்கு? எல்லாம் சும்மா முன்ன பின்ன வந்துட்டுருக்கிறான் பாவி. எங்கடா போகிற? எங்கே போகிற? ஆஹா, போய் இதை அடிக்கணும். அவன் பவர் ஏற்றிட்டு வரத்துக்குள்ளே அழிக்கணும். ஐயோ, ஏய் இதெல்லாம் நல்லா தான், நான் ஒத்துக்க மாட்டேன். பாருங்களேன், முன்னாடி பின்னாடி போயிட்டுருக்கேன். என்ன குறைய மாட்டேங்குது அவனுக்கு? இப்போதான் குறையுது, இப்போதான் குறையுது. போட்டாங்க. இன்னைக்கு இவனுக்கு பொழக்கிற போகல. அவ்வளோதான், அடுத்து என்ன பண்ணு? அவ்வளோதான், அடிச்சு வெளியே அமுச்சு விட்டுச்சு. என்ன பண்ண சொல்லுது? எதாவது கரெக்டாக கொடுத்துட்றா. ஓ, பாக்ஸ் கொடுத்துட்டு கைஸ், போடும் மூஞ்சி வேலையே. 1 வச்சிச்சு, 2 வச்சிச்சு, 3 வச்சிச்சு, 4 வச்சிச்சு. இனிமேல் அவனால் திரும்ப வர முடியாது. ரைட்டு, இப்போ கேனன் பால் வச்சு அடிக்கணுமா? கேனன் பால். ஓஹோ, இப்படி தான் அடிக்கணுமா? இல்லை கைஸ், வேறு எப்படி அடிக்கணும்? நான் ஹீட் பிளாஸ்ட் வச்சு அடிக்கிறேன். எட்ட மாட்டிக்கான். புரிஞ்சு போச்சு கைஸ். இவன் இங்கே நிற்கிறானா, நம்ம இப்படி பறந்து இவன் மண்டை மேலே விடுவோம். அப்படி நவுந்து போயிட்டானா? ஏய், சீக்கிரம் அடி வாங்கி சாவுடா. எவ்வளோ திங்கிருமானா? போடா, கீழே தள்ளிட்டு சொல்லுவாங்க. எங்கடா போனே? காணும். ஏய், ஒரு இடத்துக்கு வாடா. கீழே தள்ளியாச்சு. இந்த மாதிரி தான் சரியில்லை. இப்போ நம்ம எல்லா எலியும் வச்சு இவன் அடிக்கணும். அடுத்து என்ன தெரியுமா வரும்? அடுத்து நம்ம இதுவாக மாறுவோம். அந்த செடி எலின்றது உங்களுக்கு, அந்த ஏரியா நான் மாறி இவனை போடுத்தணும். வயல் வைன் வயல் வைன் கைஸ். அந்த ஏலியன் பேர் வயல் வைன். சே, கரெக்டாக அது மண்டை மேலே வரும்போது கீழே குடிச்சேன். நான் ஆகிட்டேன். ஏன்டா இப்பயும் வந்து அவ்வளோதான். யாருக்கிட்ட இப்பயும் கரெக்டான பட்டனை கொடுக்கணும். பரவாயில்ல, இது நல்லா இருக்கு. எந்த பட்டனும் தெரியாமல் அடியாங்க வாங்கி. இப்போ இது போஞ்சிட்டேன்.
ஐயா ஏன்டா அவசரம் வாங்குறீங்க? இன்னும் 2 அடி வாங்கினா செத்து போயிடுவாங்க மாடு. மாட்டினல இந்தக்கா இப்போ மட்டும் கரெக்டாக கொடுப்போம். சுற்றி 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 முக்கோணம். ஐயோ தப்பாக கட்டிட்டானே. சரி இப்போ மறுபடியும் போனால் தெரிக்கும் போனேன். இதெல்லாம் போங்க. சரி விடுங்க, பழங்கப்பட்டது தானே. வேலை இருக்கேன் கீழே என்ன பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ அழுத்திட்டு பிடிச்சிட்டு ஓகே. முக்கோணம் ஆடங்கொய்யாலை இதானா முக்கோணம்? கரெக்டாக தானா கொடுக்குறேன். ஏன்டா ஏன் கீழே இறங்க. எப்பயாவது கரெக்டாக கொடு. கீழே வேறு ஓகே சரியான அடிங்க. ஓடு உடனே பயிரை சுட்டான். அடுத்து ஐயோ கொய்யாலை பெண்ணா இருக்கு. அடி வாங்காதான் சுட்டு போயிடுது. இருங்க இரும்பாய் இன்னைக்கு உனக்கு வந்துடுறேன். கீழே வாடா கொய்யாலை. முக்கோணம் என்னென்னு வச்சுக்கோங்க. கேட்டது அழுத்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் முக்கோணத்துக்கப்புறம் என்ன கேட்டது? முக்கோணம் பாக்ஸ் தானே. முக்கோணம் அடுத்து பாக்ஸா? பாக்ஸு அடுத்து ஓன்னு நினைக்கிறேன். முக்கோணம் நல்ல வேலை வேறு கொடுத்துருக்கு. இப்போ தான் ஓன்னு நினைக்கிறேன். கோடு முடிச்சு விட்டாச்சு இல்லை? நல்ல வேலை வெற்றிகரமாக பெண்ணை இவனையும் சாகடிக்கலை. ஆனால் நான் முன்னையே முடிச்சிருப்பேன். தேவையில்லாமல் 2 வாட்டி இது பண்ணிட்டேன். சரி விடுங்க. எத்தனை ஏலியன்? 3 6 ஏலியனா? 6 ஏலியனா? 6 ஏலியன் கிடச்சிது. நான் எப்போ நான் மாடுவேன் 6 ஏலியனா? கேம் முடிஞ்சிச்சு தானே? அவ்வளோதான் கேம் முடிந்து விட்டது. நல்வாயிடுன்னு ஒரு லெவல் இருக்குது. என்ன கைஸ் இது? கேம் முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா இன்னொன்று இருக்குது. ஆமாப்பா இன்னும் கேம் முடியலப்பா. நல்வாயிடுன்னு ஒன்று இருக்குது. நான் வேறு இந்த கேம் இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இல்லை இது சும்மா டம்மி லெவலாக தெரியலையே. நல்லா இதில் எக்ஸலரேட்டுக்கு ஒன்று வேலையாக வச்சு இதில் எக்ஸலரேட்டுக்கு மட்டும்தான் ஃபுல் பவர் அப்கிரேடு. வாங்கலாம் நான் இருக்கேன். அவங்க லோக்கல் சொன்னால் நமக்கு கேம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன். நல்வாயில்டுன்னு ஒன்று இருக்குது கேஸ். இது எப்படி நமக்கு தெரியும்? இன்னும் பார்க்கலாம். இது எனக்கு குப்பரக்க போட்டால் வேலை முடிஞ்சிச்சு. இது எனக்கு ஆக மாட்டேங்குது. ஒருவேளை இது அந்த எந்த டைம் வேறு இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா பார்க்கறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது.
வந்தவொடனே மூக்கு மேலே குத்திக்கிட்டாங்க. போய் ஊற்றுறான். ஆஹா இவனுங்களா எங்கே போனாலும் இவன் மாதிரி ஒரு ஆள் இருக்க மாட்டேங்கிறேன். இவனு தான் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா இவன் மட்டும் தான் எனக்கு வந்துட்டு போனது. இவன் அதுக்கப்புறம் இன்னொருத்த கடைசியாக இருந்தாலும் ஒரு மட்டும் போய் அவனு சீக்கிரம் லோடாக டைம் பத்தாதே. அடுத்து வாடா. நான் இவன் தான் சொன்னேன் கிரில் சிக்கன் பண்ணீங்க. ஒரு தடவை கிரில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அரைச்சிட்டு நான் ஓடிட்டு சாப்பிட்றாரு. அப்படியே போட்டு இல்லை தனித்தனியே பிரித்து விட்டு அடிப்போமா? வீரன் அவ்வளோதாங்க. நல்வாயிடையே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு எது வருதுன்னு பார்ப்போம். ஆனால் அந்த 6 ஏலியன் எங்கே போச்சுன்னு தெரில. ஒருவேளை நம்மக்கிட்ட இருந்தால் தான் 6 ஏலியனாக இருக்குமோ? அவ்வளோதாங்க. எல்லாம் முடிந்து விட்டது. ஸ்டார்ட் டு மெயின் மெனு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் கேம் காட் ஆஃப் வார் ஒலிம்பஸ். அதில் சந்திப்போம்.